ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சேது ஒரு வழியா சம்மதம் சொல்லிடுறாரு. அதுக்கு காரணமும் ராஜாங்கம் தான். நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்றும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லல. நீயே தான் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. உன்னோட சம்மதத்துல தான் நாங்க நிச்சயமே பண்ணோம். இப்போ வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சேதுவும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா மணமேடையில உட்கார வச்சுட்டாங்க. இந்த கேப்ல வந்துட்டு சாவித்திரி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, இங்க கல்யாணம் ஆக போகுது சேதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப அங்கதாண்டி வந்துகிட்டு இருக்கேன். சேதுவுக்கு பிறந்த பிள்ளை எடுத்துட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி அம்மா வந்துரும், அம்மா வந்துட்டா அந்த கல்யாணத்தை நிறுத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் அவங்க பொண்ணு தாமரையும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா தாலி எடுத்து கொடுக்கும்போது ராஜாங்கத்தை கூப்பிடுறாங்க. அவர் எடுத்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அப்பதான் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்காங்க, குழந்தைய எடுத்து நிறுத்துங்க நிறுத்துங்கன்ட்டு. இவங்க வர்றத சாவித்திரி பாத்துறாங்க. அம்மா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இங்க ஈஸ்வரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ போயிட்டு டக்குன்னு அவன் ஒரு முடிச்சு போட்டோன்னு நீ நாத்தனார் முடிச்சு நீ போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை அனுப்பிச்சு விட்றாங்க. அவங்கள பின்னாடி போய் நின்னுட்டு நீ ஒரு முடிச்சு போட்டா போதும் சேது, மீதி 2 நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 முடிச்சு போட்டுறாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் சத்தம் போடவும் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்குள்ள இங்க தாலியும் கட்டி முடிச்சிடறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு அந்த குழந்தைய காமிச்சு சொல்றாங்க, இதான் இந்த குடும்பத்தோட வாரிசு. உனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கல்ல, அதனால கல்யாண பரிசா தரேன். இந்தா இந்த குழந்தை உனக்கு பிறந்ததான் உன் பையன். தமிழ்ச்செல்விக்கு வந்து ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை பிறந்திருக்கு. இன்னொன்னு பொம்பளை பிள்ளை. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா தெரியுமா? கனவுல வந்து வந்து உன்ட்ட சொல்லிட்டு இருப்பாள்ல, நான் தான் உனக்கு பொண்ணா பொறப்பேன்னு. அந்த பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. இப்ப அது அவகிட்ட இருக்கு அந்த குழந்தை. இந்த கல்யாண பரிசா இந்த பையனை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு. ஏன்னா ரெட்டை குழந்தைங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்போ ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்பதான் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சாவித்திரி இதா சாக்குன்னு இப்ப குழந்தைய கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைய வந்துட்டு யார் வளர்த்துறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் தான் வளர்த்தன, இவன் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பத்தா. ஆனா ஈஸ்வரி வந்துட்டு அதான் அவ வேணான்னு சொல்லிட்டு அத்து விட்டு போனா தானே, இதுக்கப்புறம் இனி ஐஸ்வர்யாவை சேது கல்யாணம் பண்ணிட்டா இனிமே இவங்க தான் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பத்தா 1000 தான் இருந்தாலும் இந்த குழந்தை தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. இதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு குழந்தையே பிறந்தாலும் அது வந்து இந்த குழந்தைக்கு அடுத்துதான் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தை, இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி சாக்காகிறாங்க. எப்படி இருந்தாலுமே அப்போ இவளுக்கு நாளைக்கு குழந்தைனாலுமே அந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லிடுவாங்களே, அதெல்லாமே சரி வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியுமே 1000 தான் இருக்கட்டும், சேதுவோட குழந்தை தான் இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்றது, என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம ராஜாங்க அவங்க ஒய்ஃப் எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சோ இப்ப வந்துட்டு அப்பத்தா சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னாடி சொன்னதா யாரும் கேட்கல, இப்ப நான் சொல்றதையாவது கேளுங்க. இந்த குழந்தை இந்த வீட்டுல தான் இருக்கணும், சேது கிட்ட தான் வளரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ராஜாங்கமும் முன்னாடி வந்து அம்மா சொன்னதை கேட்காம விட்டுட்டோம், அப்ப இந்த விஷயத்துலயாவது அம்மா சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த விஷயத்துல வந்து ஐஸ்வர்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, அதுக்கப்புறமா சேது என்ன சொல்ல போறாரு, இது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.